இந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரோ, இந்த காரியத்துல ஆண்டவர் வாழ்க்கைக்குள்ள வரவே முடியாதா என்று அநேக கேள்விகளை மாத்திரம் தான் நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உள்ள வரணும்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 24ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், அப்பொழுதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்ப மகிமையின் ராஜா உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும்னா வாசல்களை உயர்த்த வேண்டும். வாசல்னா என்ன? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாசல்களை துதி என்று சொல்வாயாக. அப்ப துதிதான் வாசலுக்கு ஒப்பாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு துதி உயர்ந்து கொண்டே இருக்கிறதோ, துதி உயர 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 மகிமையின் ராஜா உட்பிரவேசித்துக் கொண்டே இருப்பான். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கும் போது என்ன ஆகும்? உங்க வாழ்க்கையில தீமை நன்மையாக மாறும். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற வனாந்திரங்கள் செழிப்பாக மாறும். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா நிர்மூலமானவைகள் மீண்டுமாய் கட்டப்படும். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில துதி உயர வேண்டும், துதியின் சத்தம் உயர வேண்டும். அவர் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார்.